வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 16 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. ஒரு மிதமான காலநிலை என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதிக வெப்பமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை. எனவே இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வெப்பநிலை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2-3 நாட்களாக நாங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே லாங் வீக்கெண்ட், நீண்ட வார விடுமுறை வருகின்றது, தேங்க்ஸ் கிவிங். எனவே நிறைய பேர் நிறைய விடயங்களுக்கு பிளான் போட்டிருப்பார்கள். எனவே இந்த ஃபால், எனவே நிறைய இந்த கலர்ஸ் பார்ப்பதற்காக, ஃபாலிங் கலர்ஸ் பார்ப்பதற்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருப்பார்கள். எனவே இந்த தேங்க்ஸ் கிவிங்கும் இந்த நீண்ட வார விடுமுறை சிறப்பிக்க இருக்கின்றது. எனவே பொறுத்து பார்க்கலாம் இந்த வார விடுமுறை எப்படிப்பட்ட காலையில் இருக்க போகின்றது, நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்குமா இல்லையானது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய குட் ஈவினிங் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்த்து வரலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் முதலாளிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி பற்றி ஒன்டாரியோவின் தொழிலாளர் அமைச்சர் மான்டே McNaughton அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. மற்றும் அதிக ஊழியர்களை நியமிக்க நீண்டகால பராமரிப்பு இல்லங்களுக்கு கிட்டத்தட்ட 270 மில்லியன் நிதி ஒன்டாரியோவின் நீண்டகால பராமரிப்பு மையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றி அமைச்சர் ராட் பிலிப் அவர்கள் வழங்கியிருக்கின்ற தகவல்கள் இருக்கின்றன. அதே நேரம் கனடிய வளம் பகுதியில் மத்திய அரசின் ஊழியர்களுக்கும் மற்றும் விமானம் அல்லது போயிரத்தில் பயணிக்க விரும்புபவர்களுக்கான தடுப்பூசி திட்ட விவரங்கள் பற்றி துணை பிரதமர் Chrystia Freeland மற்றும் பிரதமர் Justin Trudeau அவர்கள் வழங்கிய விவரங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் கலையரங்கம் பகுதியில் NAFS 47 வழங்குகின்ற ஒரு மியூசிக் வீடியோ மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காலை மற்றும் முக்கியமான பல கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழையலாம். அந்த வகையில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் முதலாளிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட இருக்கின்றது. இது பற்றி ஒன்டாரியோவின் தொழிலாளர் அமைச்சர் மான்டே McNaughton அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் இது பற்றி பார்க்கும்போது ஒன்டாரியோவினுடைய ஒர்க் பிளேஸ் சேஃப்டி இன்சூரன்ஸ் போர்டு 2022 பிரீமியம் ரேட்ஸை 168 மில்லியனாக குறைக்க இருக்கின்றது. எனவே இந்த கோவிட்-19 தாக்கத்தினால் எதிர்கொள்ளும் முதலாளிகளுக்கு இந்த WSIBயின் கையிருப்பின் பெரும்பகுதியை வழங்க அனுமதிக்கப்பட இருக்கின்றது. எனவே இது அனுமதிக்கப்படுவதற்கான இந்த சட்டத்தையும் அறிமுகப்படுத்த இருக்கின்றது. மாகாண அரசு இந்த சட்டத்தை அனுமதிக்கப்பட இருக்கின்றது. அதே சமயத்தில் தொழிலாளர்களின் நலனுக்காக இந்த ஒர்க் பெனிஃபிட்ஸ் 9.45% அதிகரிக்கப்பட இருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட்-19 சமயத்தில் தொழிற்சாலைகளும் தொழிலங்களும் வேலை செய்பவர்களுக்கு அங்கே இருக்கின்ற ஒரு சமயத்தில் இப்போ அந்த தொழிற்சாலைகளில் கோவிட்-19 தொற்று ஏற்பட காரணமாக இருந்தால் அதுக்கு முழு பொறுப்பையும் அதாவது அந்த கம்பெனியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எம்ப்ளாயீஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவர்களுடைய நலனுக்காகவும் சரி, இந்த தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் சரி, இந்த WSIB திட்டம் பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் இந்த கோவிட் தொற்றை எதிர்கொள்ள முதலாளிகளுக்கு நிதி வழங்கவும் இவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எனவே இது பற்றி ஒன்டாரியோவின் தொழிலாளர் அமைச்சர் மான்டே McNaughton அவர்கள் வழங்கிய தகவல்கள் இப்பொழுது உங்களுக்காக. Supporting Main Street shops like yours is at the heart of our mission to build back a stronger Ontario. For the past year and a half, I've seen resilience like never before from our local shopkeepers and their workers. They've made a lot of tough decisions to stay safe and to help stop the spread of COVID-19. It's time you were rewarded for stepping up when families in your community needed you the most. Today, I'm happy to announce essentially a tax cut for safe employers. In 2022, the WSIB is reducing workplace insurance rates by $168 million. This means our local merchants will now have more money to reinvest in health and safety training, creating new jobs, paying their workers more, and supporting their neighbors. At the same time, injured workers will continue to receive the same level of benefits and support. With this latest rate reduction, premium rates have now dropped by more than 50% since we formed government, leaving more than $2.4 billion in local economies across Ontario. We're also driving changes to help communities like Hamilton grow and prosper. The WSIB should not serve government.
and we're changing it to ensure that they serve workers and employers. For starters, we intend to introduce legislation this fall that, if passed, would require the WSIB to return excess funds back to employers. At a time when businesses are struggling to stay afloat, it's unfair for the WSIB to be in the best financial position in its history. Their current reserve is valued at $6.1 billion. This money belongs to small businesses and their teams in our communities in every corner of Ontario. Lastly, we're proposing to make paying WSIB premiums easier. Currently, employers must make these payments directly to the WSIB. We're proposing to reduce the red tape and improve customer service by enabling the WSIB to partner with the Canada Revenue Agency to create a one-stop shop for businesses making premium payments. If passed, this will save businesses time and money so they can focus on serving their customers. We're on a mission to build back a stronger Ontario. This is why we invested more than $400,000 in the Office of the Worker Advisor, which helps injured workers navigate the WSIB system. And it's why we're taking the actions I outlined today to save employers millions of dollars so they can invest in local job creation and economic growth. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் முதலாளிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி பற்றி ஒன்டாரியோவின் தொழிலாளர் அமைச்சர் மோன்டே McNaughton அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே நேரம் முதலாளிகளுக்கு மட்டுமின்றி தொழிலாளர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் என்றும் ஒன்டாரியோவின் தொழிலாளர் அமைச்சர் மோன்டே McNaughton அவர்கள் கூறியிருந்தார்கள். அடுத்ததாக அதிக ஊழியர்களை நியமிக்க நீண்டகால பராமரிப்பு இல்லங்களுக்கு கிட்டத்தட்ட 270 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட இருக்கின்றது. இது பற்றி ஒன்டாரியோவின் நீண்டகால பராமரிப்பு அமைச்சர் ராட் பிலிப்ஸ் அவர்கள் இன்றைய தினம் இந்த விடயங்களை பற்றி கூறியிருந்தார். எனவே 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைக்கு எடுப்ப இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் நர்சஸ் மற்றும் இந்த பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் இதில் அடங்குவார்கள் என்றும் தெரியப்படுகின்றது. இதுக்கு மொத்தமாக $270 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே தசமயம் பார்க்கும்போது இந்த மார்ச் 2022 அடுத்த வருடம் மார்ச் வரைக்கும் 3 hours per day என்ற அளவில் இந்த டைரக்ட் கேர் என்ற அளவில் அவர்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் மற்றும் பேமெண்ட் இருக்கும். எனவே இது இப்படி இந்த 2022 மார்ச்சிலிருந்து அதுக்கு பிறகு 2025 அளவில் 4 hours ஆஃப் டைரக்ட் கேர் என்ற அளவில் அவருடைய அவரேஜ் அவர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்த இந்த மார்ச்சுக்கிடையில் இப்படி கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட நர்சஸ் மற்றும் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் இதில் வேலைக்கு அமர்த்தப்பட இருக்கின்றார்கள். அதுக்கான தேவைகளும் இப்பொழுது அதிகரிக்கின்ற காரணத்தினால் நிறைய பேர் தேவைப்படுகின்ற இந்த காரணத்தினால் குறிப்பாகவும் இந்த லாங் டேர்ம் கேர் ஹோம் இதற்கும் அதிக வேலையாட்கள் தேவைப்படுகின்ற இந்த காரணத்தினாலும் இது தேவைப்படுகின்றது. அதே நேரம் அங்கு வேலை செய்பவர்களுக்கான இந்த வேக்சின் பற்றிய விவரங்களையும் பற்றி குறித்திருக்கின்றார்கள். நவம்பர் 15க்கு முதல் அங்கு வேலை செய்பவர்கள் தான் இந்த ஹோம் ஸ்டாஃப், சப்போர்ட் ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் அவர்கள் அனைவரும் ஃபுல்லி வேக்சினேட் ஆக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது பற்றி ஒன்டாரியோவின் நீண்டகால பராமரிப்பு அமைச்சர் ராட் பிலிப்ஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். After decades of neglect, our government continues to take action to fix Ontario's long-term care sector. We have a plan to fix long-term care and to ensure that Ontario's seniors get the quality of care they need and deserve both now and in the future. Our plan is built on 3 pillars: staffing and care, accountability, enforcement, and transparency, and building modern, safe, comfortable homes for our seniors. Seniors entering long-term care today are older and have more complex medical needs than they did just a decade ago.
The level of care residents need has increased dramatically, but unfortunately, the amount of care they receive has not kept pace. In the 9 years between 2009 and 2018, the amount of care each resident received per day increased by only a total of 22 minutes. In the 2020 budget, our government committed to ensuring residents receive, on average, 4 hours of direct care per day over 4 years from nurses and personal support workers. That means a daily increase of 42% of care, or an additional 1 hour and 22 minutes of care over just 4 years. This will make Ontario the leader in quality long-term care in Canada. To make this a reality, tens of thousands of new staff are needed, as Effie said, and they need to be hired, and of course that can't happen overnight. That is why I'm here today, to announce that we are providing an additional $270 million this year, beginning next month, to long-term care homes across the province to increase the number of personal support workers, registered practical nurses, and registered nurses. This investment will allow all homes to hire and retain the staff they need to increase daily direct care so that we can meet the annual goals set out in our staffing plan. It will support up to 4,000 new long-term care staff across the province. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை நியமிக்க நீண்டகால பராமரிப்பு இல்லங்களுக்கு கிட்டத்தட்ட $270 மில்லியன் நிதி வழங்கியிருப்பதாக ஒன்டாரியோவின் நீண்டகால பராமரிப்பு அமைச்சர் ராட் பிலிப்ஸ் அவர்கள் கூறியிருந்தார். குறிப்பாக நர்சஸ் மற்றும் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ், PSW ஒர்க்கர்ஸ் இவர்களுக்கு இந்த சலுகை அமையும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனவே இதுக்கு தகமையானவர்கள் நீங்கள் கூட இதுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்த வருடம் 2022 அளவில் இதற்கான வாய்ப்புகள் அமையும் என்றும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக ஒரு தகவல் மொடர்னா பற்றிய விஷயம். மொடர்னா நிறுவனம் தனது கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியை அங்கீகரிக்குமாறு ஹெல்த் கனடாவிடம் கோரியிருக்கின்றது. அதாவது மொடர்னா தனது பூஸ்டர் தடுப்பூசியின் தரவுகளை தன்னுடைய அந்த தரவுகளை ஹெல்த் கனடாவிடம் சமர்ப்பித்திருக்கின்றது. எனவே இது குறித்த விண்ணப்பத்தை இப்பொழுது ஹெல்த் கனடா ஆராய்ந்து வருகின்றது. அதுக்கான குறிப்பிட்ட சான்றுகள் அனைத்தையும் சரியான முறையில் ஆராய்ந்து இதுக்கான விடயத்தை கூறும். ஆரம்பத்திலிருந்தே ஃபைசர் மற்றும் மொடர்னா இந்த 2 தடுப்பூசி நிறுவனங்களும் சரி, இந்த 3வது பூஸ்டர் தடுப்பூசியை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இருந்தாலும் கூட கனடா பொது சுகாதார நிறுவனமும் சரி, தடுப்பூசி நிபுணர்களும் சரி, இதுக்கான இந்த பூஸ்டர் தடுப்பூசிகள் பெரும்பாலான கவனம் செலுத்தவில்லை. குறிப்பாக அதுக்கான பரிந்துரையில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்று கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட மொடர்னா தொடர்ந்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எனவே அண்மையில் கூட நீண்டகால பராமரிப்பு மையத்தில் இருப்பவர்களுக்கு சீனியர்ஸுக்கும் அவர்களுக்கும் 3வது இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறும் அவர்கள் வலியுறுத்தி வந்ததாகவும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. முடிந்தவரை அவர்கள் இதை பெற்றுக்கொண்டால் கொஞ்சம் இதற்கான பாதுகாப்பு விடயங்களை நீண்டகால பராமரிப்பு மையங்களில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்ட இந்த நிலைமையில் மொடர்னா தன்னுடைய பூஸ்டர் தடுப்பூசியின் தரவுகளை ஹெல்த் கனடாவிடம் சமர்ப்பித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த மொடர்னா தடுப்பூசி பெற்றவர்கள், அதுவும் குறிப்பாக ஆண்கள் அதுக்கு அதாவது 2வது தடுப்பூசி அதுக்கான பெற்றவர்கள் சிறுவளை இந்த மாரடைப்பு மற்றும் இந்த சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருகின்றது. அதனால் வேறு தடுப்பூசிக்கு மாறுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த வகையில் இந்த பூஸ்டர் தடுப்பூசியும் மொடர்னா பரிந்துரை செய்கின்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது.
அடுத்ததாக நாங்கள் குடிவின் கனடாவில் பார்க்க இருப்பது கனடிய வளம் பகுதியில் பார்க்க இருப்பது மத்திய அரசின் ஊழியர்களும் அல்லது விமானம் மற்றும் போக்குவரத்தில் பயணிப்பவர்கள் தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும் என்ற செய்தி இன்றைய தினம் அறிவிக்கப்படுகின்றது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி கூறியிருந்தார்கள். எனவே முதலில் மத்திய அரசின் ஊழியர்களுக்கு இந்த ஃபெடரல் ஒர்க்கர்ஸுக்கு இந்த கோவிட் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களை இன்றைய தினம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். எனவே பொது ஊழியர்கள் இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு முதல் முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அல்லது அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அவர்கள் ஊதியமில்லாத விடுப்பிற்கு உள்ளிருக்கப்படலாம், அவர்களுக்கான சஸ்பென்ஷன் கூட ஏற்படலாம் என்ற மாதிரியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத இடத்தில் நிறைய அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் என்றும் கூட அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே நேரம் இந்த விமானம் மற்றும் போக்குவரத்தில் பயணிப்பவர்களும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் தடுப்பூசியை பெற்றிருப்பதை நிரூபிக்க வேண்டும். ஒரு சில விலக்குகள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இதுக்கு வரையறுக்கப்பட்ட விலக்குகள் என்று சொல்லலாம். அந்த விலக்குகள் வழங்கப்பட இருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது இது பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். is fortunate to have enough doses of COVID-19 vaccines for every eligible Canadian to be fully vaccinated. And the vast majority of Canadians have stepped up and done the right thing. Around 89% of eligible Canadians have received one vaccine dose, and around 82% of eligible Canadians have received both. So please, if you haven't received your shots yet, please do so as soon as you can. And if you have any questions about the vaccines, please talk to your trusted healthcare provider. The evidence is absolutely clear that vaccines are safe. They prevent the spread of COVID-19. They significantly reduce the severity of cases, and most importantly, they save lives. They also allow our businesses and workplaces and schools to reopen and to stay open. Our absolutely strongest and most important economic policy continues to be a strong public health response, and that very much includes making sure all eligible Canadians get vaccinated. That is how we avoid further entirely preventable lockdowns. To fight COVID-19, our government has taken historically unprecedented action. We shut down our economy and we closed our borders. To support Canadians and Canadian businesses in this unprecedented fight, we have invested over $289 billion to provide income and business support. That is a lot of money, but it was absolutely the right thing to do. Now we have a tool that will allow us to finish the fight against COVID, to keep our economy open, to keep our kids in school, and to let all Canadians get back to work. Vaccines. We absolutely must use this tool, and we will. So today, we are announcing 2 strong new mandatory vaccine measures. Let me start with the first. Federal public servants in the core public administration must be fully vaccinated by October 29th. This will apply to those who work in the federal government's various departments, the RCMP, Correctional Services of Canada, the Canada Border Services Agency, and many other offices and agencies. We are taking this step to protect those who work in the federal public service, their families, and their communities.
Canada is fortunate to have உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள் முடிவின் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். துணை பிரதமர் கிறிஸ்டியன் ஃப்ரீலாண்ட் அவர்கள் மத்திய அரசின் ஊழியர்களுக்கும் மற்றும் இந்த விமானம் மற்றும் போரத்தில் பணிக்கப்பவர்களுக்கான தடுப்பூசி விவரங்கள் பற்றி கூறினார். எனவே பப்ளிக் சர்வீஸ், பொது சேவை மற்றும் விமானம் அல்லது ட்ரெயின் இந்த இரண்டிலும் வேலை செய்யும் ஊழியர்கள் மற்றும் பயணிப்பவர்களும் நிச்சயமாக அக்டோபர் 30 முதல் முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும். பயணிகள் என்று பார்க்கும்போது 12 வயதுக்கு மேற்பட்ட பயணிகள், அதற்கான எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் இதில் அடங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ட்ரெயின்ஸ் என்று பார்க்கும்போது வயா ட்ரெயின் மற்றும் ராக்கி மவுண்டனியர் இந்த 2 ட்ரெயின்ஸும் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே செகண்ட் டோஸ் என்று பார்க்கும்போது நிச்சயமாக 14 நாட்களுக்கு முன்னதாக இந்த செகண்ட் டோஸ் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரு சிலருக்கு குறிப்பிடத்தக்க சில விதிவிலக்குகளும் இருக்கின்றன. அதே நேரம் வேக்சின்ஸ் பெறுவது கொஞ்சம் டிலே ஆகி அவர்களுக்கான கால அளவு இருப்பவர்களுக்கு நவம்பர் 30 வரைக்கும் வலிடான நெகட்டிவ் ரிசல்ட் இருந்தால் கூட அதை கொஞ்சம் காட்டக்கூடியதாக இருக்கும் என்றும், நவம்பர் 30 வரைக்கும் இந்த விடயத்தை அவர்கள் காட்டலாம். அதாவது நெகட்டிவ் ரிசல்ட் கம்பல்சரியாக இருக்கும் வகையில் அவர்கள் சில இடங்கள் டிராவல் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பயணம் மூலமாக இந்த பரவலை தடுப்பதற்காகவும் இவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இது பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் இந்த விடயங்களை பற்றி கூறியிருந்தார். அதே சமயத்தில் இன்னொரு விடயம், அதே நேரம் இந்த உண்மைக்கும் நல்லெண்ணத்துக்குமான இந்த தேசிய நாளில் விடுமுறைக்காக பயணம் செய்வதற்காக ஜஸ்டின் ட்ரூடோ மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இது பற்றி அதற்கான மன்னிப்பை பகிரங்கமாக அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த கோவிட் தடுப்பூசி திட்ட விவரங்களை அறிவித்த இந்த செய்தியாளர் மாநாட்டத்தில் இந்த விடயம் பற்றியும் அவர் கூறியிருந்தார். எனவே இந்த கடந்த வாரம் அரசியல்வாதிகளும் சரி, முதற்குடி தலைவர்களும் சரி, இதுக்கான விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் தெரிவித்திருந்தார்கள். எனவே இது குறித்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று தெரிவித்திருந்தார். எனவே இந்த செப்டம்பர் 30 அன்று விடுமுறைக்காக பயணம் மேற்கொண்ட போது இது ஒரு தவறு என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். முதற்குடி இடத்தினுடைய குறிப்பிட்ட நிகழ்விலிருந்து அவருக்கு இன்விடேஷன் வந்திருந்த போதிலும் கூட அவரால் அங்கு சமூகம் அளிக்க முடியவில்லை. எனவே அதுக்கு அவர் வருத்தம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த மத்திய அரசின் ஊழியர்களுக்கான இந்த விமானம் மற்றும் போரில் பயணிக்க வேண்டியவர்களுடைய இந்த தடுப்பூசி விவரங்கள் மற்றும் இந்த மன்னிப்பு கோரியும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Chrystia has outlined what the mandatory vaccination that's in place immediately for federal employees will look like. The bottom line, proof of vaccination will be required by no later than the end of this month for all federal employees. And by mid-November, enforcement measures in place will make sure that everyone is vaccinated. This is about keeping people safe on the job and in their communities. And the same goes for the second commitment we made, mandatory vaccination on travel. By the end of October, everyone 12 or older on a plane or train within Canada should be fully vaccinated. There will be a short period where people who are in the process of getting vaccinated can show a negative COVID-19 test, but by the end of November, if you're 12 or older and want to fly or take the train, you'll have to be fully vaccinated, as will staff. Testing will no longer be an option before boarding. If you've done the right thing and gotten vaccinated, you deserve the freedom to be safe from COVID-19, to have your kids safe from COVID, to get back to the things you love. And if you haven't gotten your shots yet but want to travel this winter, let's be clear. There will only be a few extremely narrow exceptions, like a valid medical condition. For the vast majority of people, the rules are very simple. To travel, you've got to be vaccinated. These travel measures, along with mandatory vaccination for federal employees, are some of the strongest in the world. Because when it comes to keeping you and your family safe, when it comes to avoiding lockdowns for everyone,
This is no time for half measures. Already, we're delivering on the first of our vaccine commitments, and in the weeks to come, we'll get the job done on a vaccine passport for international travel. We'll be there to foot the bill for provinces and territories that roll out proof of vaccination programs, and we'll introduce legislation to make it a criminal offense to threaten or harass healthcare workers. Before I take questions from the media, I want to address the issue of last week. Traveling on September 30th was a mistake, and I regret it. The first National Day of Truth and Reconciliation was a time for Indigenous people and non-Indigenous people alike to reflect and connect, think about the past, but also focus on the future. I want to thank Chief Casimir of the Kamloops for the conversation we had over the weekend, in which I apologized for not being there with her and her community for this important day. And I committed to going to visit the Kamloops Teswekmuk community in the coming weeks. There's a lot of work for us all to do, and I'm committed to doing it. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. டொரண்டோ நேரம் 9:37 நேர்கள். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியல்வர்கள். எனவே ஃபெடரல் ஒர்க்கர்ஸ் மத்திய அரசின் ஊழியர்களும் மற்றும் விமானத்தில் மற்றும் புகையிரதத்தில் பயணிக்க விரும்புபவர்களுக்கான தடுப்பூசி திட்ட விவரங்கள் பற்றி துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் மற்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் இப்பொழுது பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 187.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:39 நேர்கள். குடிமை கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியல் அவர்கள். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தகவல், வருகின்ற நீண்ட வார விடுமுறை தேங்க்ஸ் கிவிங்காக இருக்கின்றது. எனவே இந்த தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன்ஸ் பற்றிய விதிமுறைகள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கடந்த வருடம் இந்த தேங்க்ஸ் கிவிங் இந்த COVID-19 இந்த காரணத்தினால் தடைப்பட்டிருந்தது. அதாவது கொண்டாட்டங்கள் லிமிட் செய்யப்பட்டிருந்தன. அதாவது குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மற்ற குறிப்பிட்ட நபர்கள் தான் இந்த செலிப்ரேஷன் அதனுடைய ஒன்று கூடலில் அதாவது கேதரிங்கில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கடந்த வருடம் அறிவிக்கப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த தேங்க்ஸ் கிவிங்கும் நடைபெற்றது. எனவே இந்த வருடம் கொஞ்சம் இந்த COVID-19 தாக்கங்கள் குறைவடைந்து வருகின்ற சமயத்தில் அதற்கான விதிமுறைகள் தற்சமயம் லேசாக்கப்படுகின்றன. அந்த வகையில் தேங்க்ஸ் கிவிங் கேதரிங் இண்டோரில் அதாவது உள்ளக இடங்களில் நடைபெறுகின்ற இந்த தேங்க்ஸ் கிவிங் கேதரிங்கில் மாஸ்க் இல்லாமல் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களோ இந்த ஒன்று கூடலை நடத்துபவர்கள் இந்த வேக்சினேஷன் சம்பந்தப்பட்ட இந்த ஸ்டேட்டஸை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள்
முழுமையான வேக்சினை பெற்றிருக்க வேண்டும் என்பது வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் வேறு வேறு நண்பர்கள் மட்டுமின்றி வேறு வேறு சொசைட்டியில் இருந்தவர்களும் சரி, அவர்கள் குடும்பத்தவர் தவிர்த்து அவர்களுடைய நண்பர்களும் வேறு வேறு இடங்களிலிருந்து நெய்பர்ஸும் கூட அவர்களுடன் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கான லிமிட்டேஷன் வந்து இதில் வழங்கப்படவில்லை. பட் இருந்தாலும் கூட அவர்கள் முழுமையான தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். சிறுவர்கள் உட்பட, அதாவது வேக்சினை பெற தகுதியான சிறுவர்கள் உட்பட அனைவரும் வந்து முழுமையான வேக்சினை பெற்றிருந்தால் மட்டும்தான் வந்து அவர்கள் உள்ளரங்கில் வந்து மாஸ்க் இல்லாமல் அவர்கள் தேங்க்ஸ் கிவிங்கில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை மீறுபவர்களுக்கு சில நேரங்களில் வந்து இதுக்கான ஃபைனும் அதுக்கான டிக்கெட்ஸும் வந்து வழங்கப்படும் என்பதையும் வந்து இவர்கள் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக குடிமை கடை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம் பகுதியில் இன்று பார்க்க இருப்பது ஒரு மியூசிக் வீடியோ. ரோலெக்ஸ் ராசாத்தி என்கின்ற இந்த மியூசிக் வீடியோவை இசையமைத்து பாடியிருக்கின்றார் நாப்ஸ் 47. எனவே அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். வளர்ந்து வரும் இளம் இசையமைப்பாளர்களும் பாடல்களும் வந்து இவர் முக்கிய இடத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே இப்பொழுது நாப்ஸ் 47 இசையமைத்து பாடிய ரோலெக்ஸ் ராசாத்தி பாடல் இப்பொழுது உங்களுக்காக. Is that him? Yeah, that's him. Let's go. கும்பிட போன தெய்வம் முன்னலட்டா எம்மந்து போற வாழு அது நான் இல்லட்டா உனக்கில்ல தில்லுடா எல்லெல்லோ எல்லெல்லோ நாஸ் ரோலெக்ஸ் வந்தா எல்லெல்லோ எல்லெல்லோ நாஸ் ரோலெக்ஸ் வந்தா கெத்துடா வீணா ரீல ஓட்டாத உன் சீனா தவனா நான் இல்ல காதல் கனவுக எனக்கு இல்ல நீ ராமன் நானா ராவண வீணா ரீல ஓட்டாத உன் சீனா தவனா நான் இல்ல காதல் கனவுக எனக்கு இல்ல நீ ராமன் நானா ராவண எல்லெல்லோ நாஸ் ரோலெக்ஸ் வந்தா
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:46 நேர்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றியாளர்கள். ரோலெக்ஸ் ராசாத்தி மற்றும் நாஸ் 47 ராவணன் என்று ஆரம்பிக்கும் அந்த டைட்டில் பாடலை பாடியிருந்தார்கள். இந்த பாடலுக்கு இசை வழங்கியிருந்தார் ஸ்டீ கிளிஃப். அடுத்ததாக ஒரு தகவல், கனடாவுடைய கேஸ் பிரைஸ் பற்றிய தகவல். எனவே வருகின்ற இந்த நீண்ட வார விடுமுறையொட்டி நாளை தினம் அநேகமாக இதனுடைய கேஸ் பிரைஸ் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அதிகரித்தால் இதுதான் இப்போ இருக்கின்ற ரெக்கார்ட் பிரேக்கிங் கேஸ் பிரைஸாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5 மாகாணங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்டாரியோ, நியூஃபவுண்ட்லேண்ட், லேப்ரடோர், நியூ பிரன்ஸ்விக், மனிடோபா மற்றும் அல்பர்டா ஆகிய மாகாணங்கள் இந்த கேஸ் அதிகரிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 145 சென்ட்ஸ் பர் லிட்டர் என்ற அடிப்படையில் இந்த அதிகரிப்பு இருக்கும். அப்படி இந்த அதிகரிப்பு இருந்தால் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாத அளவில் 144 சென்ட்ஸ் பர் லிட்டர் இதுவரைக்கும் அந்த ரெக்கார்ட் ஆக அது தொடரப்பட்டு வந்தது. எனவே இது 145 சென்ட்ஸாக அதிகரித்தால் இது மீண்டும் ஒரு புதிய ரெக்கார்டை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே முடிந்த வரைக்கும் இன்றளவாவது இந்த கேஸை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சால் அது கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் பி. சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். மத்திய அரசின் ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இன்று மத்திய அரசாங்கத்தின் தடுப்பூசி திட்ட விவரங்களை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டும் வெளியிட்டுள்ளார்கள். பொது ஊழியர்கள் இந்த மாதம் 29ஆம் தேதிக்குள் முழுமையாக தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அவர்கள் ஊதியம் இல்லாத விடுப்புக்கு உள்ளாக்கப்படலாம். விமானம் அல்லது புகையிரதத்தில் பயணிக்க விரும்பும் எவரும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் தடுப்பூசி பெற்றிருப்பதை நிரூபிக்க வேண்டும். இவற்றுக்கு வரையறுக்கப்பட்ட விலக்குகள் வழங்கப்படும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எங்கள் சமூகங்களில் மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சி என இன்றைய அறிவித்தலின் போது ட்ரூடோ அவர்கள் கூறியுள்ளார். உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேசிய நாளில் விடுமுறைக்காக பயணம் செய்தது ஒரு தவறு என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஏற்றுக்கொண்டுள்ளார். இன்று கோவிட் தடுப்பூசி திட்ட விவரங்களை அறிவித்த செய்தியாளர் மகாநாட்டில் பிரதமர் இந்த விடயம் குறித்து கருத்துரைத்தார். கடந்த வாரம் அரசியல்வாதிகளும் முதல் குடி தலைவர்களும் விமர்சனங்களை வெளியிட்ட இந்த சர்ச்சை குறித்து முதல் தடவையாக ட்ரூடோ இன்று கருத்து தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று விடுமுறைக்காக பயணம் செய்து கொண்டது ஒரு தவறு என கூறிய பிரதமர் அதற்கு தான் வருந்துவதாகவும் குறிப்பிட்டார். உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேசிய நாள் முதல் குடியினரும் முதல் குடியினர் இல்லாதவர்களும் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கவும் எதிர்காலத்தில் கவனம் செலுத்தவும் வேண்டிய தினம் என ட்ரூடோ கூறினார்.
கனடாவில் முதல்குடி மக்கள் தொகை 2041 ஆண்டில் கிட்டத்தட்ட 3.2 மில்லியனாக உயரலாம் என புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. பிறப்பு விகிதங்கள் அதிகரிப்பதுடன் அதிகமான மக்கள் சுதேசிகள் என தம்மை அடையாளப்படுத்தினால் இந்த நிலை தோன்றும் என கனடாவின் புள்ளிவிபர திணைக்களம் கூறுகின்றது. இந்த போக்கு சமீபத்திய தசாப்தங்களில் முதல்குடி சமூகங்கள் எவ்வாறு சீராக வளர்ந்து வருகின்றன என்பதற்கு ஏற்பதாக உள்ளது. அடுத்த 20 ஆண்டுகளில் முதல்குடி மக்கள் முதல்குடி அல்லாத மக்கள் தொகையை விட வேகமாக வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் உள்ள முதல்குடி மக்கள் தொகை 2016 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 1.8 மில்லியன் ஆகும். அந்த எண்ணிக்கை அனைத்து மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொடர்னா நிறுவனம் தனது கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியை அங்கீகரிக்குமாறு ஹெல்த் கனடாவிடம் கோரியுள்ளது. மொடர்னா தனது பூஸ்டர் தடுப்பூசியின் தரவுகளை ஹெல்த் கனடாவிடம் சமர்ப்பித்துள்ளது. இது குறித்த விண்ணப்பத்தை மொடர்னாவிடம் இருந்து பெற்றதாக கூறும் ஹெல்த் கனடா சுயாதீனமானதும் சான்றுகள் அடிப்படையிலுமான மதிப்பாய்வு நடத்துவதாக கூறுகிறது. கனடாவில் பொது சுகாதார நிறுவனமும் தடுப்பூசி நிபுணர்களும் பெரும்பாலான கனேடியர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசிகளை பரிந்துரைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. இதுவரை தடுப்பூசிகள் கடுமையான நோய்களுக்கு எதிராக வலுவான பாதுகாப்பை காட்டுவதால் இந்த நிலையை பொது சுகாதார நிறுவனமும் தடுப்பூசி நிபுணர்களும் எடுத்துள்ளார்கள். நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் அல்லது சமரசம் செய்யப்பட்ட நோய் எதிர்ப்பு நிலையில் உள்ளவர்கள் 3வது தடுப்பூசியை பெற வேண்டும் என நோய் தடுப்புக்கான தேசிய ஆலோசனை குழு கடந்த மாதம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் பிரச்சார வெற்றி தோல்வி ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைவர் ஜக்மித் சிங் கூறினார். NDP சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்று சிங் சந்தித்தார். இந்த சந்திப்பில் கட்சியின் வெற்றி தோல்விகளை ஆராய ஒரு தேர்தல் பிரச்சார மதிப்பாய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிங் தெரிவித்தார். நடைபெற்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட மேலும் ஒரு NDP நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவானார். இந்த நிலையில் தனது 36 நாள் பிரச்சாரத்தின் மூலம் தனது குழு உறுப்பினர்களின் பணிக்கு பெருமைப்படுவதாக சிங் இன்று கூறினார். கடந்த பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சி 160 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. கியூபெக்கில் நிகழ்ந்த மறுவாக்கு எண்ணிக்கையின் பின்னர் மேலும் ஒரு தொகுதியை லிபரல் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாண்டாகுவா லாகோல் தொகுதியின் பிளக்கிபெக்வா வேட்பாளரை விட 12 வாக்குகளால் மாத்திரம் வெற்றி பெற்று லிபரல் கட்சியின் பிரெண்டா ஷானகன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். இது கியூபெக்கில் லிபரல் கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 35ஆக அதிகரிக்கிறது. ஆனாலும் லிபரல் கட்சி 160 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் டொரண்டோவின் ஸ்பெடைனா ஃபோர்ட்யோக் தொகுதியின் வேட்பாளர் கெவின் வாங் ஒரு சுயேட்சை உறுப்பினராகவே நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வார். இந்த தேர்தலில் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி சிறுபான்மை அரசாங்கத்துடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:54 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கனேடிய செய்திகள் பார்த்தோம். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியின் அனுசரணையாக இருந்தவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். அதே நேரம் இறுதியாக நாங்கள் வானிலை அறிக்கையை பார்க்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அந்த வகையில் கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை வானிலை அறிக்கையை படிக்கப் போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கெனேடிய செய்திகள், கெனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. தொண்ணூற்று நேரம் 9:56 வானிலை அறிக்கையை பார்த்தோம். எனவே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி மூவர் செல்வா வெற்றியாளர்கள். எனவே எங்கள் குடிமைக்கான நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் இரவு 9 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரை நேர்கள் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் ஐபிடிவினோடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் நாளை மற்றும் ஒரு குடிமைக்கான நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.